ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிமா விலாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்பெஷலாக நாட்டி ஸ்டைல் மட்டன் கிரேவி தான் பார்க்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் அதே இதில் தக்காளியும் சுட்டு எடுத்துக்கணும். 2 தக்காளி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். தோல் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். நல்லா சுட்டு எடுத்தாச்சு. கடாயில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு பட்டை, 4 லவங்கம், ஒரு ஏலக்காய். இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும் போதே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தனியாக எடுத்து செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தக்காளியை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த சுட்ட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச ஸ்பைசஸ், ஒரு 10 தேங்காய், 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி. இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு கை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கினோடனே ஒரு 2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது கூட தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் நல்லா தனியாக பிழிஞ்சு வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி அந்த மசாலாவில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ அதிகமாக ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் என்னென்ன ஸ்பைசஸ் அண்ட் பொருட்கள் ஆட் பண்ணணும் அதை மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அதுதான் இந்த ரெசிபியோட சீக்ரெட் மசாலா. ஓகேவா? மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு தண்ணி அதை மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி அதை கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். நல்லா தொலைவி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும்.
எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி வரணும். ஸோ நல்லா கொதிச்சாச்சு. இப்போது வெள்ளாட்டங்கறி நல்லா எலசா வாங்கி அதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்சதை நான் வீடியோவில் காமிக்கலை. ஸோ நீங்கள் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா கொதி கிளம்பி வந்துடுச்சு. நல்லா கொதிக்குது. ஸோ கிளறி விட்டுக்கலாம். சிம்பிளான டிஷ் தாங்க. தீபாவளினாலே மட்டன் தான் ஸ்பெஷல். ஸோ நம்ம இந்த மட்டன் கிரேவியை இட்லி, தோசை, ரைஸ், அப்புறம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டா பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். இன்னொன்று மறந்துட்டேன், இடியாப்பம் போடவும் இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், தீபாவளி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இன்னைக்கு. சரி வாங்க சாப்பிடலாம். சாதம் எடுத்துக்கலாம். நல்லா சூடான சாதத்துக்கு கூட சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செஞ்ச மட்டன் குழம்ப நல்லா பீஸோடு எடுத்து போட்டுக்கலாம். கூடவே நான் மண்ணீரல் செஞ்சுட்டு இருந்தேன். அது ரெசிபி நான் போடலை. வேணும்னா சொல்லுங்கள், அதை இன்னொரு நாள் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இது கூட வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.